இளம் பெண்ணிடம் அத்துமீறிய புகாரில் அதிமுக நிர்வாகி காசிநாதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், கூடுதல் விவரம் என்ன? சென்னை மயிலாப்பூர் நொச்சி நகரில் இளம் பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் அவரை மானபங்கம் செய்ய முயன்றதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அதிமுக பகுதி துணை செயலாளர் காசிநாதன் என்பவரை மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதே போல ஆபாசமாக பேசுதல், காயம் ஏற்படுத்துதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். சென்னை நொச்சி நகர் பகுதியை, அதாவது மயிலாப்பூர் நொச்சி நகர் பகுதியைச் சேர்ந்த 56 வயது நபர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு சைக்கிளை மாற்றி எடுத்து சென்று விட்டார். ராஜ்குமார் என்பவருடைய சைக்கிளை. இது தொடர்பாக அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அந்த முதியவரின் மகள் அங்கு அந்த சமாதானம் செய்வதற்காக வந்தபோது அங்கு வந்த அதிமுக பகுதி துணை செயலாளர் காசிநாதன் அந்த இளம்பெண்ணை அவதூறாக பேசியதுடன் அவரது ஆடையையும் கை வைத்து கிழித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த இளம்பெண் மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செய்து அதன் பேரில் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது அதிமுக பகுதி துணை செயலாளர் காசிநாதன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதே போல ஆபாசமாக பேசுதல், காயம் ஏற்படுத்துதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காசிநாதனை கைது செய்திருக்கிறார்கள். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை தற்போது மகளிர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.